Hi buddies. நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம் ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினோட இது வந்து வரும். அவரோட லோகோ வந்து தான் வந்து உங்களுக்கு லூனக்ஸ்குள்ள போகணுமா, விண்டோஸ்குள்ள போகணுமான்னு கேட்கும். அந்த இதை எப்படி நம்ம மாத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஜஸ்ட் சரி. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இதை வந்து நம்ம அந்த ஸ்க்ரீனில் வந்து இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கேன். அதை எப்படி அங்கே லோகோவில் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு ஹேக் BGRTன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு வெப்சைட் வரும், கெட் ஆப் அப்படின்னு. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஹேக் BGRT அப்படிங்கிற அந்த ஃபைல் இருக்கும். அதை தொட்டிங்கனாலே போதும், டவுன்லோட் ஆயிரும். இப்போ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அதில் காட்டும். அதை ரைட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸெப்ட் ஆல் அப்படின்னு காட்டும். அதை கொடுங்க. அதை கொடுத்த அப்புறம் அதே நேமில் ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது காட்டும். அதில் ஒரு இமேஜ் இருக்கும், ஸ்லாப்ஸ்னு. அந்த இமேஜை நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. இமேஜை பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த லோகோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ ஒரு சிலவங்க ஆப்பிளோடது வைப்பாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் லேப்டாப்போடது எடுத்திருக்கேன், RGBயோடது. அந்த இமேஜை நீங்கள் வந்து ஓப்பன் வித் பெயிண்ட் கொடுத்தீங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா ரீசைஸ் இருக்கும். ரீசைஸ் கொடுத்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. அளவாக உங்களுக்கு தெரியும் இந்த சைஸில் இருந்தால் போதும். அந்த சைஸை வச்சுட்டு லிட்டரலி அதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்னு போட்டோம். அந்த ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே BMPன்னு ஒரு ஃபைல் ஃபார்மேட் கேட்கும். அதை கொடுத்து நேம் சேஞ்ச் பண்ணணும். ரீநேம் அந்த சேஞ்ச் பண்ணிங்கன்னா இல்லை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா SPLASH போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். சேவ் கொடுக்குறதுக்கு முன்னாடி டிஸ்டாப்பில் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டாப்லேயே இருக்கும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பேஸ்ட் காப்பி பண்ணுறதுக்கு. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி அதில் வந்து மேலே ஒரு ஆப்ஷன் காட்டும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே காப்பின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த காப்பி கொடுத்து இப்போ நம்ம ஒரு ஃபைல் எக்ஸெப்ட் பண்ணோம்ல, அந்த ஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே போய்ட்டு இந்த இமேஜை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அதுக்கப்புறம் இமேஜை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ளூ கலரில் சின்னதாக. அந்த இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உள்ளே போனால் ஐன்னு போட்டிருக்கும், இன்ஸ்டால். அந்த ஐயை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது அது வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இமேஜ் போகும் கரெக்டாக இருக்கான்னு. அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து பேக் ஸ்பேஸ், அதாவது பேக் அந்த பட்டன், அந்த இன்ட்டு பட்டனை நீங்கள் கொடுத்தீங்கனாலே ஜஸ்ட் அது வந்து எஸ் கேட்கும், எஸ்ஆர் நோன்னு கேட்கும். அதில் நீங்கள் எஸ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அதிலே வந்து காட்டும் சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டால்டுன்னு சொல்லி ஒரு இதாட்ட வரும். அது முடிஞ்சக்கப்புறம் ப்ரெஸ் எனி பட்டன் குவைட்னு காட்டும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வெளில அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து நீங்கள் வச்ச லோகோ வந்து அங்கே வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்பை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணும்போது F10 அந்த F10ங்கிற பட்டனை ரீஸ்டார்ட் ஆகும்போது அழுத்திட்டே இருங்க. அப்போ வந்து அந்த லோகோ வர வரைக்கும் அழுத்திட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு ரீஸ்டார்ட் மெனுக்குள்ளே போகும். அந்த ரீஸ்டார்ட் மெனுவில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த சைடு போகிற ரைட் சைடு போகிற பட்டனை அழுத்துனீங்கன்னா மேலே பூட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த பூட் ஆப்ஷன்ஸ்க்கு வந்தீங்கன்னா அதில் வந்து கீழே டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் செக்யூர் பூட்டுன்னு இருக்கும். அது வந்து டிசபிளில் இருக்கணும். ஒரு நிறைய பேத்துக்கு எனபிளில் இருக்கும். அதை டிசபிள் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இது வேலை செய்யும். நீங்கள் வந்து இது பண்ணாமல் அது பண்ணிங்கன்னா அது வராது. ஃபஸ்ட்டு இதை பண்ணுங்கள். உங்களுக்கு எனபிள் இருக்குதா டிசபிள் இருக்குதான்னு பாருங்கள். எதில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு வேளை டிசபிள் பண்ணி வரலினா எனபிள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணுங்கள். வராதவங்களுக்கு ஒரு என்னோட இதில் இன்ஸ்டாவில் DM பண்ணுங்கள், நான் எப்படின்னு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி லைவ் வெல்பேப்பர் இருக்க போகிறோம் பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு தெரிஞ்சுக்கலாம் லைவ் வெல்பேப்பர் எப்படி இருக்கலாம், தெரியாதவங்களுக்கு நான் சொல்லுவேன். எங்கே இந்த இமேஜஸ் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி லைவ் வெல்பேப்பர் இருக்க போகிறாங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் வேணாலும் சொல்லுங்கள், அதையும் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.